கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஆண்டவர் இந்த பதிவை போட முடியாய் கர்த்தரையபடியால் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, வெகு நாட்களுக்கு பின்பாக மறுபடியும் நாம் வசனத்தோடு நாம் பகிர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக தியானிப்பது மிகவும் அவசியம்தான். இடைப்பட்ட காலங்களில் சில சோதனை செய்து வர தாமதமானது. அதன் பின்பாக இந்த பதிவை இப்போது நான் போடுகிறேன். யாத்திராகம் புஸ்தகம் 34 அதிகாரம் 2வது வசனம். யாத்திராகம் 34:2. விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமையின் சமூகத்தில் வந்து நில் என்று இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சிலருக்கு நன்றாக ஜெபிக்க தெரியும், ஆயினும் தேவ ஐக்கியத்தை அனுபவிக்க தெரியாது. சிலருக்கு வேதாகமத்தை திரும்ப திரும்ப தவறாமல் வாசிக்க தெரியும், ஆனால் தேவ சத்தம் கேட்கும் அனுபவம் என்ன என்பது தெரியாது. சிலருக்கு வேதாகமத்தை வாசித்து தேவனுடைய விருப்பங்களையும் தேவனுடைய விருப்பமின்மையையும் அறிய தெரியும், ஆயினும் தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்னதென்பதை அறிய தெரியாது. ஏனென்றால் தேவனோடு தனித்திருத்தல் என்றால் என்னவென்பதை அறியாதவரை மேற்கண்டவைகளை அறிய இயலாது. மோசேயை தேவன் சீனாய் மலையின் மேல் வரும்படி அழைத்தார். அப்போது மோசையோடு யாரும் வரக்கூடாது என்ற நிபந்தனையையும் விதித்தார். தம்மோடு தனித்திருந்து தம்மையும் தம்முடைய வழிகளையும் மோசே அறிந்திட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவ்விதமானதோர் அனுபவம் ஆபிரகாம், மோசே, தாவீது, எலியா என சிலருக்கு மட்டும் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இவ்விதமான ஒரு அனுபவத்தை தேவன் யாவருக்கும் அவர் தர விரும்புகின்றார். தேவனும் நாமும் தனித்திருக்கின்ற அனுபவங்கள் தான் தேவ உறவில் நாம் வளரவும் தேவ பலத்தால் நாம் வல்லமை பெறவும் வழிவகுக்கின்றது. பக்தியாக ஜெபிப்பது என்பது வேறு, இருதயத்தில் உள்ளவைகளை தேவனோடு பகிர்ந்து கொள்வது என்பது வேறு. அதை தாரும் இதை தாரும் என்று விண்ணப்பம் செய்வது என்பது வேறு. தேவனோடு நம்முடைய வாழ்க்கை நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி இருதயத்தை லகுவாக்குவது என்பது வேறு. சிலர் ஒரு கடமையாக ஜெபித்து, கடமையாக வேதம் வாசித்து, ஒரு கடமையாக ஆராதித்து பக்தியாய் இருப்பது உணர்ந்து கொள்கின்றனர். ஆனால் தேவ சமூகத்தில் கணிசமான நேரங்களை செலவிட்டு ஒரு நண்பரிடம் அல்லது நெருங்கிய உறவினரிடம் மனப்பகிர்வு செய்வது போல செய்வதில்லை. நமக்கு மிக மிக நெருக்கமான ஒருவரிடம் எவ்வளவு காரியங்களை நாம் பேசுகின்றோம். ஆனால் அதுபோன்று தேவனிடம் ஏன் பேசவில்லை? தேவனால் பிறக்கும் அனுபவம் பெறாவிட்டாலோ, தேவனுடைய பிள்ளை என்ற ஆவிக்குரிய நிலைமை அடையாவிட்டாலோ அப்படி இருக்கும். பிரியமானவர்களே, எந்த அளவு ஜெபத்தோடு இணைந்திருக்கிறாயோ, எந்த அளவிற்கு தோல்விகள் உங்களை விட்டு விலகி இருக்கும், அந்த அளவுக்கு எந்த அளவு ஜெபத்தோடு இணைந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தோல்விகள் நம்மை விட்டு விலகி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, காலையிலே ஆண்டுடைய சமூகத்தில் ஆயத்தமாய் காத்திருப்பது மிகவும் அவசியம். இந்த வசனத்தினுடைய ஒரு தலைப்பை நாம் வைத்தால் தேவனோடு தனியாக என்று சொல்லலாம், அல்லது தேவனோடு தனி உறவு என்று சொல்லலாம், அல்லது தேவனோ நானும் என்றும் சொல்லலாம். அதனால அதிகாலையில் தேவ சமூகத்தில் நீங்கள் காணப்படுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களோடு பேசுவார், இடைபடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.